ஹலோ எல்லாத்துக்கும். இன்னைக்கு நான் ஜியோடைய அந்த சின்சின் ஒயிட்னிங் சோப் பத்தி ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. எதுக்குன்னா, என்னோட காமெண்ட்ல எல்லாருமே அந்த சோப்ப பத்தி மட்டும் தான் கேட்குறாங்க. அத பத்தி ரிவ்யூ பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்கன்னு தான். அந்த ஒயிட்னிங் சோப் பத்தி. ஓகே, நான் அத யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குட்டி வீடியோ. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ் உங்கள் சென்சிட்டிவான ஸ்கின்னை இன்னும் டெலிகேட்டாகவும், இன்னும் சென்சிட்டிவாகவும், அசிங்கமாகவும் மட்டும் ஆக்கிடாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணி, ஓகேவா? நான் அந்த ஜியோரோடைய ஒயிட்னிங் சோப்பை வந்து என்னோட காலுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதே மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குன்னு சொல்லி நல்லாவே 1 மந்த் யூஸ் பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட கிடைக்கவே இல்ல. நீங்க நல்லா பார்க்கலாம். நல்ல நல்ல வேளை நான் அத ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணவே இல்ல. என்னோட லெக்ஸ்க்கு, ஹேண்ட்ஸ்க்கு இதே மாரி தான் நான் யூஸ் பண்ணேன். இன்னும் எனக்கு இச்சிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க பார்க்கலாம், இங்கெல்லாம் எனக்கு ரெட்டா இருக்கு. என்னோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அதனால நான் இதே மாரி தான் லெக்ஸ்க்கு, ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி பார்ப்பேன். நீங்க இத பத்தி ரிவ்யூ சொல்லுங்க, அதான் பண்ணுங்க, இத பத்தி ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னனால உங்களுக்காகவே நான் இத யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு இது யூஸ்ஃபுல்லாவே இல்ல. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. எதுக்குன்னா, ஆ ஆல்ரெடி அந்த ஜியோரோடைய பீலிங் ஆயில யூஸ் பண்ணி பார்த்து ஒரு எனக்கு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அது இன்னும் நான் மறக்க முடியாது. அண்ட் இன்ஸ்டால இதே மாரி வீடியோஸ், யூடியூப்ஸ் இதே மாரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போலாம் வெளிய வந்துக்கிட்டு இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அது ஃபுல்லா வெள்ளையாக்குறதுக்கு தான் சொல்லி போடுறாங்க. அத நம்பி சில பேர் வாங்கிர்றீங்க. ப்ளீஸ் அதே மாரி மட்டும் பண்ணிறாதீங்க. ப்ளீஸ், ப்ளீஸ். டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போங்க. அவங்க ரொம்ப அழகான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கின்க்கு ஏத்த மாரி தருவாங்க. நீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாரி ப்ராடக்ட்ஸ வாங்கி, அத யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். டாக்டர் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்க்கு ஏத்த மாரி தானே தருவாங்க. எதுக்குன்னா, அவங்க நம்ம ஸ்கின்க்கு எல்லாமே ஏத்த மாரி தருவாங்க. அண்ட் நம்ம ஸ்கின்ன டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு எல்லாமே அவங்க நல்லா அழகா பார்ப்பாங்க. நம்ம இப்படி ரிஸ்க் எடுக்க வேணாம். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோப்பா வாங்காதீங்க. முக்கியமா ஜியோல அவங்க ரொம்ப அழகா அப்படியே இப்படி இருக்கிறவங்க அப்படி வெள்ளை வெள்ளேன்னு ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அத நம்பி பாதி பேர் அத வாங்கி 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க பின்னாடி அத ஃபீல் பண்றாங்க. அதில நானும் ஒரு ஆள் தான். நான் அத வந்து ரிவ்யூ குடுக்கலான்னு சொல்லி தான் யூஸ் பண்ணேன். இப்போ அதுக்கு தான். எதுக்குன்னா நிறைய பேர் என்னோட சேனல்ல அத பத்தி சொல்லுங்க, இந்த ஒயிட்னிங் சோப்ப பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னனால, நான் இத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் நீங்க இத வாங்காதீங்க. ஓகேவா? ஓகே. இத வாங்காதீங்க. சென்சிட்டிவா இருக்கிறவங்க. ஓகே. இன்னும் ஏதாவது எத பத்தியாவது ரிவ்யூ சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் அப்படிலாம் நெனச்சீங்கன்னா, எனக்கு காமெண்ட்ல அந்த ப்ராடக்ட்ஸோட பேரு எல்லாம் சொன்னீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஓகே. ஓகே. ஆனா எதையுமே சீக்கிரமா நம்பிராதீங்க. ஓகேவா? ஓகே. பாய். மறந்துடாம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.